இது வந்து பாகமண்டலா. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கிறதே நிறைய கர்நாடகா பீப்புளுக்கே தெரியாது. ஆனாலும் இங்கே வந்து ஹோட்டல் பேர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் போட்டிருக்காங்க. அதுவே எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ 9:15 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம், பஸ் வரல. அன்றைக்கி ஏதோ ஒரு ரீசனால பஸ்ஸு கேன்சல் ஆயிடுச்சு. அதனால ஆட்டோ பேசி போயிட்டு இருக்கேன். ஸோ ஆட்டோக்கு வந்து அப் அண்ட் டவுன் 300 ருபீஸு. யூஸ்வலாக 300 to 350 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் ஒருத்தியே இருக்கிறதுனால 300க்கு வந்தாங்க. நடுவில் அவங்களே வெயிட் பண்ணி திருப்பி கூட்டிகிட்டு வந்து கீழே உங்களை எங்கே ஏறினீங்களோ அங்கேயே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு வருத்ததான்னு தோணிச்சு. வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி ಆಟೋಲಿಯೇ வந்துட்டேன். ಎಲ್ಲ ಅದು ಹೆಂಗ್ ಗೊತ್ತಾಯ್ತು ಇಲ್ಲಿದೆ ಅಂತ, ಇಲ್ಲೇ ಹುಟ್ಟಿದ್ದು ಅಂತ? இங்கே ஆட்டோவில் போகும்போது அந்த டிரைவர் அண்ணா கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். அது என்னன்னாக்கா, இந்த காவேரி ரிவர் வந்து பிரம்மகிரி ஹில்ஸு மேலே ஒரு காட்டுக்குள்ளேயே எங்கேயோ வந்து பிறந்து போயிட்டு இருக்கு. பட் இந்த மக்களுக்கு எப்படி தெரியும் இங்கே ஒரு நதி இருக்கு அப்படின்னு சொல்லி, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவர் சொன்னது வந்து, அவ்வளோ பழைய காலத்தில், அந்த பின்னாடி காலத்தில்